ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துருப்போம், சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்டங்களத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு ஹிந்து நபர் அங்கே உயிருடன் கயிற்றில் தொங்கவிட்டபடி உயிரோட எரிக்கிற சம்பவங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். இதனால் இந்த பிரச்சனை ரொம்பவுமே பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் பல நியூஸ் சேனல்களில் அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கும் மேலாக இந்த பிரச்சனையானது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த போராட்டமானது இன்னுமே கட்டுக்குள்ளே வரலை. என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு உயிரை கொல்றதுக்கு யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க? அது எப்படி சரியாகும்? மேலும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியா ஹை கமிஷன் எல்லோருமே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை சேஃபாக இருக்கும்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அங்கே போய் நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து அப்படின்னு சொன்னாலே ஜாம்பிஸ் மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துருவாங்க நம்மளை. அந்த அளவுக்கான ஒரு பெரிய கொலை வெறியில் இருக்காங்க எல்லோருமே. அந்த அளவுக்கு இந்தியா மேலேயும் இந்தியர்கள் மேலேயும் கடும் கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுக்கடங்காத போராட்டங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய கூட்டங்களும் அங்கே கூடிக்கிட்டே இருக்காங்க. பல பில்டிங்கள் அங்கே எரிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள், இந்து வீடுகள், இந்து வசிக்கக்கூடிய அந்த இடம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அலுவலகம், இது எல்லாமே தீ வைத்து எரிக்கப்பட்டு வருது. இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடந்த ஒரு லீடரோட கொலை அது இந்தியர்கள் மேலே திருப்பப்பட்டிருக்கு. எறும்பு அடிக்க யானையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே வருது. பங்களாதேஷில் இந்தியா இப்படியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்தியாவுக்கு எந்தவித தேவையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுபோல் தேவையில்லாமல் அனாவசியமாக திருப்பப்பட்ட ஒரு பழியை நம்பி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்ட காலத்தில் போராடிட்டு இருக்காங்க. யார் அந்த தலைவன்? ஏன் சுட்டு கொல்லப்பட்டார்? அப்படி சுட்டு கொல்லப்பட்டதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன பணி ஆற்றிருக்கார்? இப்படியான எல்லா விஷயங்களும் அப் டு டேட் இப்போ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன அப்டேட் வந்தது அப்படிங்கிறத முழுமையாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் நம்ம டிகோட் சோஷியல் நியூஸ் சேனல், இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லோருமே உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும். உங்களோட சப்போர்ட்ன்றது லைக், ஷேர், கமெண்ட், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கொடுக்குற பெரிய சப்போர்ட் தான் நமக்கு தேவை. அப்போதான் மேலும் பல விஷயங்கள் இது போல் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப குயிக்காக இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. தற்போது நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டத்திற்கான மூல காரணம் ஜூன் 5, 2024 ஆரம்பித்த ஒரு போராட்டம் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அந்த ஒரு போராட்டம் தான் அங்கே ஆட்சி கலைப்புக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த இடைக்கால அரசு, அந்த அரசு அறிவித்த எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் போட்டியிட இருந்த ஒரு தலைவன், அந்த தலைவன் தான் இப்போ கொலை செய்யப்பட்டது. இப்படியாக ஒரு நூல் பிடிச்சி பல விஷயங்கள் கோர்க்கப்பட்டு தான் இப்போ இந்த போராட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 5, 2024 ஆகஸ்ட் 5, 2024 வரைக்கும் ஜூலை ரிவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு போராட்டமானது நடந்தது. இந்த புரட்சி போராட்டத்தில் கிட்டத்தட்ட 1500 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலை மறியல், ரயில்வே பாதையை கூட மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்கா பகுதியில் இருக்கக்கூடிய மெயின் சிட்டிகளை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்செக்ஷன்லாம் கூட மறிக்கப்பட்டிருக்கு இந்த போராட்டக்காரர்களால். மேலும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி பெரிய ஒரு கூட்டத்தோட நடத்தின ஒரு போராட்டம் தான் இந்த ஜூலை ரிவல்யூஷன். 1971 நடந்த சுதந்திர போரில் கலந்துகிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களோட வாரிசுகளுக்கு அரசாங்க வேலைகளில் 30% இடஒதுக்கீடு செய்யணும் அப்படின்ற ஒரு சர்ச்சையான இடஒதுக்கீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்தியிருக்காங்க. அதை எதிர்த்து தான் ஜூன் 5, 2024 அப்போ இந்த ஜூலை ரிவல்யூஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி போராட்டம் தான் இது. இந்த இடஒதுக்கீட்டு முறையை ஆல்ரெடி 2018 அப்போ ஆண்டுகிட்டு இருந்த அந்த அரசாங்கம் இதை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா உயர்நீதிமன்றம் அப்படியாக ரத்து பண்ணது சட்டவிரோதமானது அப்படின்னு மறுபடியும் அதை மறுசீலனை பண்ணி அதை அமல்படுத்தியிருக்காங்க. இதை எதிர்த்து தான்
இங்க பெரிய போராட்டமானது வெடிச்சிருக்கு. பின் இதை அடுத்துதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி மெயினான பிஸியான இன்டர்செக்ஷன் ரோட பிளாக் பண்ணியிருக்காங்க. பல சாலைகள் மறிக்கப்பட்டிருக்கு. பல பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போராட்டமானது முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல ரயில் தண்டவாளத்திலுமே இந்த போராட்டமானது நடைபெற்றது. அதையுமே தடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சத்ரா லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியினர் இந்த மாணவர்களை தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தினதுனாலே அந்த சத்ரா லீகை டீடைன் பண்ணிட்டாங்க. அது தடை செய்யப்பட்ட ஒரு கட்சி. இப்படியாக பெரிய பரபரப்பு, பெரிய போராட்டங்கள், நிறைய உயிர் தியாகங்கள், நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1500 உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் ஆகஸ்ட் 5, 2024 அன்னைக்கு அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட சிஸ்டர் ஷேக் ரிஹானாவோட ராணுவ விமானம் மூலமா தப்பிச்சு இந்தியாவுக்கு போறாங்க. இந்தியால நியூ டெல்லிக்கு வந்தடைறாங்க. பின் இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் இந்த பங்களாதேஷுக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் அமையும், நாங்க சீக்கிரமாவே ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. மேலும் இந்த போராட்டத்தில் நடந்த 1500 உயிரிழப்புக்கும் சரியான விசாரணைகளை நடத்துவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தார். இதை அடுத்து தான் இந்த ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டு போன 3 நாட்கள்ல 84 வயதான நோபல் பரிசு பெற்ற ஒரே நபர் முகமது யூனஸ் அவரோட தலைமையில அவர் சீஃப் அட்வைசரா இருக்க ஒரு இடைக்கால அரசாங்கமானது அங்க அமையுது. மேலும் தேர்தல் தயாரிப்புகளுக்கு பொறுப்பான ஆலோசனை குழுவிற்கு இவர் தான் தலைமை ஆலோசகரா நியமிக்கப்படுறார். இந்து பௌத்த கிறிஸ்தவ ஒற்றுமை கவுன்சில் கிட்டத்தட்ட 2010 தாக்குதல்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல அங்க மக்கள் தொகையிலேயே 8% இருக்கக்கூடிய இந்துக்களை மெயினா குறி வச்சு பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இதுல 69 கோவில்கள், 157 வீடுகள் மற்றும் பல வணிக நிறுவனங்கள் கூட அங்க தாக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆகஸ்ட் 4 இருந்து 20 16 நாட்களுக்குள்ள 5 இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டுமே சப்மிட் பண்றாங்க. ஆனா இதையடுத்து இப்ப அமைஞ்சிருக்கிற இந்த இடைக்கால அரசாங்கம் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட்டுங்கிறத தாண்டி இவங்க சமத்துவமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இப்ப இந்த முகமது யூனுஸ் தலைமையில ஃபார்ம் ஆன இந்த இடைக்கால அரசாங்கம் கூட இந்தியர்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிரானவங்க தான். மேலும் அவங்களோட பரப்புரைகளும் மேலும் அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே இந்து இந்தியர்கள் இவங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஆனால் ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் இது சமத்துவமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க இந்தியாவுக்கு எதிராக கிடையாது, பங்களாதேஷுக்கும் சப்போர்ட்டும் கிடையாது. ஒரு தலைவன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும், இப்படியான ஆன்டி இந்தியா ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்னா அது தப்பு தவறு எல்லோருமே ஒன்று தான் அப்படின்னு தான் இங்கே நம்ம இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில இடங்களில் சில தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இங்கே எல்லாருமே ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அங்கே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களை பல பேர் தாக்கி கொல்லவே பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அது மிகவுமே கோபம் அளிக்குது. இது லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. இப்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு முஸ்லீம் வந்து இங்கே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கான், தீவிரவாத தாக்குதல் நடத்தியிருக்கான் அப்படின்னா இங்கே இருக்கிற முஸ்லீம் யாருமே இருக்கக்கூடாது, எல்லோருமே வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் அது லாஜிக்காக இருக்குமா? அப்படிதான் இப்ப அவங்க சொல்றதும் இல்லாஜிக்கலா இருக்கு. இந்த ஆன்டி இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சென்டிமெண்டாவே அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதையடுத்து தேர்தலுக்கான மாதம் அறிவிக்கப்படுது. பிப்ரவரி 2026 தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துருச்சு. இதையடுத்து டிசம்பர் 12, 2025 ஷரீஃப் ஓஸ்மான் ஹடி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லீடர், மாணவ அணி தலைவன், இவர் இந்த பால்டன் பகுதியில் இருக்கக்கூடிய மசூதியில் தொழுகையை முடிச்சுட்டு வெளியே அவரோட ஆட்டோ ரிக்ஷாவில் போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. மேலும் அவங்க முகமூடி போட்டிருந்ததுனால அவங்க யார் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் உடனே கண்டுபிடிக்க முடியல. அந்த ரீசன்னால முதல்ல இந்த ஹடியை உடனே லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே சிகிச்சை பலனளிக்கல. அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து தான் சிங்கப்பூருக்கு அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க மேல் சிகிச்சைக்காக. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஷரீஃப் ஓஸ்மான் ஹடி யார் இவர் அப்படின்னு முழுமையாக பார்த்துடலாம். 32 வயதான இந்த ஷரீஃப் ஓஸ்மான் ஹடி
இந்த ஜூலை ரெவல்யூஷன் நடக்கும்போது மாணவ அணி தலைவனா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகித்தவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிரான ஒரு முக்கிய செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 2026 நடக்க வேண்டிய எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டாகவும் அவர் நிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா அங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டை பேசுறாங்களோ, யாரு அதை பத்தி பெரிதளவில் கொண்டு போறாங்களோ அவங்க தான் தலைவன் அப்படின்னு அங்க இருக்கிற பங்களாதேஷிஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படியாக இருக்க 18 டிசம்பர் 2025 மதியம் போல இந்த ஹடி சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழக்கிறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டவனே பங்களாதேஷ்ல பெரிய போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்தது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனமான புரோத்தம் அலோ, த டெய்லி ஸ்டார் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலுவலகங்களுக்கு உள்ள ஊழியர்கள் இருக்கும் போதே கொளுத்தி இருக்கானுங்க. அங்க இருக்கிற ஊழியர்கள் எல்லாமே மூச்சு விட முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வெளியே வந்து தப்பிச்சிருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து தீபு சந்திர தாஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்து நபர், அவர் இந்த மதத்திற்கு எதிரான, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக பல கருத்துக்களை பரப்பியிருக்கான், பல விஷயங்கள் பேசியிருக்கான், தலைவர்களுக்கு எதிராக பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நபரை பப்ளிக்லேயே அடித்து கயிற்றில் தொங்க விட்டு மேலும் உயிரோடு இருக்கும்போதே கொளுத்தி விட்டுருக்கானுங்க. இந்த ஒரு விஷயம்தான் இந்த போராட்ட காலத்தையே பெரும் பரபரப்பு உள்ளாக்குச்சு அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா இப்படியாக ஒரு ஹிந்து அங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியர்கள் கொதித்தெழுவாங்க. மேலும் இங்கே இருந்து பல எச்சரிக்கைகளும் கண்டனங்களும் தெரிவிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது, பங்களாதேஷுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க சமத்துவமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடைக்கால அரசாங்கம் முகமது யூனுஸ் தலைமையில் ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டை ரொம்ப வளர்த்து விட்டு இப்போ இந்த லெவலுக்கு போராட்டமானது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடத்தினது கூட அவாமி லீக், அதாவது இந்த ஷேக் ஹசீனாவோட கட்சி சார்ந்த நபர்கள் தான் செய்திருக்காங்க. அப்படின்றதுனால இப்போ ஷேக் ஹசீனான்றவங்க இந்தியாவுக்கு சார்பாக இந்தியாவில் வந்து இப்போ தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ இந்தியர்கள் மூலயமா தான் இந்த துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஷேக் ஹசீனா இந்தியாவில் போய் உக்காந்து அங்கேருந்து இந்தியர்களை அனுப்பி தான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த போராட்டக்காரர்களுக்கு இந்தியர்கள் மேலே கொலவெறியாக இருக்கானுங்க. அப்படியாக தான் இந்த தீபு சந்திரதாஸ் கொல்லப்பட்டார். மேலும் இந்திய தூதரகம் மேலே கல்வீச்சு, அங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாம் எரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுபான்மையாக அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள், இந்துக்கள் அவங்களோட வீடுகள் எல்லாமே எரிக்கப்படுது. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி வீடுகள் எரிக்கப்பட்டு எந்தவித உயிர் சேதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இது எந்த வகையில் நியாயம், சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா தான் இது தெரியுது. அங்கே இருக்க லீடர் கரெக்டாக லீட் பண்ணால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்றது புரியும். ஆனால் குருட்டாம்போக்கில் இந்தியா மேலே இந்த பழியானது திரும்பிச்சு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மேலும் இந்த முகமது யூனுஸ் டெலிவிஷன் இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த ஹடியோட இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, மேலும் போராட்டக்காரர்கள் எல்லாமே அமைதி காக்கணும் அப்படின்னு அவருமே வலியுறுத்தினாரு. ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் அதை சுத்தமாக காது கொடுத்து வாங்குற மாதிரியே தெரியல. பல இடத்துல பல விதமான போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல இடங்கள்ல பல பாம்கள் கூட இப்போ வீசப்பட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு நாளுமே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள், இந்தியர்கள் எல்லோருமே உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாளுக்கு நாள் இந்தியர்கள் மேல நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ வரைக்குமே 8 நாட்களா தொடர்ந்து இந்த போராட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. இது எப்ப முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதுமே கேள்விக்குறியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற தலைவர்களே இந்தியாவுக்கு எதிராக பேசும்போது மக்களுக்கு உண்மை தெரியாது தானே. இப்போ அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனம் தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஹடியோட இறப்பே இவ்வளோ பெரிய போராட்டமா அங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பத்தாது அப்படின்னு, அதாவது ஷரீஃப் ஓஸ்மான் ஹடி அவரோட இடத்துல இந்த போராட்டங்களை முன்னடத்தின முகமது மொத்லப் ஷிக்தர் இவர் மேலேயுமே துப்பாக்கி சூடானது நடத்தப்பட்டிருக்கு. இது இன்னும் பரபரப்பை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் இந்தியா கண்டனம் தெரிவித்து வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதனால இன்னும் நம்ம இந்தியா மேலே இருக்கக்கூடிய கோபமானது பங்களாதேஷில் அதிகமாகிட்டு தான் இருக்கு, பரபரப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கு. இன்னும் அங்கே எத்தனை இந்தியர்களோட உயிர் போகும் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்கு. மேலும் இந்த ஷிக்தரும் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிறத நான் கடைசி அப்டேட்டாக பார்த்தேன். இந்துக்களை மிரட்டுற வகையில்
பல பதாகைகள் எழுதப்பட்டிருக்கு. உங்களோட உடைமைகள் எதுவுமே இங்கே இருக்காது, உங்களோட உயிர் கூட இங்கேருந்து தப்பிக்காது அப்படிங்கிற மாதிரி பல பதாகைகள், பல எச்சரிக்கைகள் எழுதப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இந்துக்கள் எதிராக. இதை அடுத்து இந்தியாவுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலே அந்த நாட்டோட ஒரு நாடு சேரும் கண்டிப்பாக. அது எந்த நாடு அப்படிங்கிறத இப்போ வரையும் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஆதரவு தெரிவிக்குதான். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பாகிஸ்தான்ல இருந்து என்ன பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து கண்டனம் மற்றும் ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. அப்படியாக நீங்கள் பங்களாதேஷ் மேலே கையை வச்சிங்க அப்படின்னா எங்களோட ஆர்மி, எங்களோட மக்கள், எங்களோட ஏவுகணைகள்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹாப் ஷெரீஃபோட கட்சியான முஸ்லீம் லீக் இளைஞர் அணி தலைவரான கம்ரத் சயீத் உஸ்மானி இவர் இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. வங்கதேசத்தோட இறையாண்மையை தாக்குனாலோ, தீய எண்ணத்தோட வங்கதேசத்தை நெருங்கினாலோ எங்களோட படை ரெடியா இருக்கு அப்படின்னு அவர் எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஆல்ரெடி பஹல்காம்ல நடந்த அந்த பாகிஸ்தானிய இஸ்லாமியர்களோட தாக்குதலுக்காக நாம ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் முன்னெடுத்தோம். அந்த ஆபரேஷன் சிந்தூர்லயே பாகிஸ்தானை கதிகலங்க வச்சோம். அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற ரெண்டு எறும்பை அடிக்கிறதுக்கு ஒரு யானை தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆல்ரெடி பங்களாதேஷில் நம்ம இந்தியர்கள் மாட்டியிருக்காங்க, அவங்கள எப்படி மீட்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்ம அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மாதிரிலாம் எச்சரித்து நம்மளை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவை ஒரு முறை பாகிஸ்தான் கடினமான சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கு. அதே மாதிரி மறுபடியும் கடினமான சூழ்நிலைக்கு தள்ள நேரிடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. ஆல்ரெடி இங்கே நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பாகிஸ்தானை இவ்வளோ பொறுமையாக விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எத்தனை உயிர்களை பலி வாங்கியிருக்காங்க நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்க அந்த பங்களாதேஷில் நடக்கிறதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்களே லாஜிக் இல்லாமல் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் இந்த பாகிஸ்தான் வேற கூட சேர்ந்துக்கிட்டு என்ன மேட்ச்சு என்ன பிளேயர்னே தெரியாமல் வந்து எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இப்படியாக பல போராட்டங்களானது பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம இந்தியர்கள், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஒரு சைடில் இந்துக்கள் தாக்கப்படுறதுனால அதை எதிர்த்து போராட்டங்களானது இங்கே டெல்லி, கொல்கத்தா போன்ற இடங்களில், பல இடங்களில், உத்தரப்பிரதேசம் இப்படியான பல இடங்களில் அவங்க போராடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதை மிகப்பெரிய விஷயமா நினச்சி உடனே அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்படியாக அங்கே பங்களாதேஷில் இருக்கிற எல்லோருமே இந்தியா தான் காரணம், இந்தியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெரீஃப் ஓஸ்மான் ஹடியோட சகோதரர் ஓமர் ஹடி அவர் ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் இந்த முகமது யூனுஸ் தலைமையிலான இந்த இடைக்கால அரசாங்கம் தான் என்னோட சகோதரன் ஷெரீஃப் ஓஸ்மான் ஹடியை கொலை பண்ணியிருக்காங்க. இது எதற்குன்னு பார்க்கும்போது பிப்ரவரி 2026 நடக்க இருந்த அந்த தேர்தலை சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த கொலையை பண்ணிட்டு இந்தியா மேலே பழிய போட்டுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது சொல்லியிருக்காரு. இது அங்கே மிகப்பெரிய பரபரப்பையும் குழப்பத்தையுமே உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கேட்குற நமக்கே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரையும் விட தன்னோட சகோதரன் இழந்துட்டோம் அப்படிங்கிற வழி அவருக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படியாக இருக்கும்போது அந்நாட்டு அரசு கண்டிப்பாக அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அங்கே இருக்கிற அத்தனை லட்சம் பேருமே இந்தியாவுக்கு எதிராக இருக்கும்போது ஒரே ஒருத்தர் இப்படி சொல்ல காரணம் என்ன? இதை பற்றின தீவிர விசாரணை பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இந்த ஹடியோட கொலை வழக்கில் விரிவான விசாரணை நடக்கணும். இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்கணும். இப்போ வரைக்கும் ஹடி இறந்தார்ல, அந்த கேஸில் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு காட்டவே இல்லை, தெரிவிக்கவும் இல்லை. என்னோட சகோதரன் ஷெரீஃப் ஓஸ்மான் ஹடி அவரோட கொலையில் நீதி கிடைக்கணும். அப்படி நீதி கிடைக்கலனா நீங்களும் ஒரு நாள் வங்கதேசத்தை விட்டு ஓடுவீங்க, அப்படியான ஒரு நிலை வரும் அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டுருக்காரு. மேலும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர் அணியாலையுமே அரசாங்கத்துக்கு மிரட்டல் விடப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னும் ஒரு தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் 8 நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எந்தவித முடிவும் வரல. இது யாரு பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி விசாரணையானது எதுவும் நடக்கப்படுதா அப்படின்னு கேட்டால்
கேள்விக்குறி தான். அதற்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இந்துக்களை அடித்து நொறுக்கிறது, அவங்களோட உடைமைகளை எரிக்கிறது, அவங்களோட அலுவலகங்களை எரிக்கிறது, இப்படி ஒரு மனிதனையே உயிருடன் எரித்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பொறுத்து கொள்ள முடியல. இதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்குமா அப்படிங்கிறத நோக்கி இந்தியாலையும் பல போராட்டங்களானது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மேலும் இதில் என்னென்ன ட்விஸ்ட் இருக்கு, இந்த ஹடியோட சகோதரர் சொன்ன மாதிரி யூனுஸ் அரசாங்கமே கொலை செய்துட்டு பழிய போட்டிருக்காங்களா இந்தியா மேலே அப்படிங்கிறது வெளிவரும். அது மேலும் பல பரபரப்புகளை உண்டாக்கும். ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஷேக் ஹசீனாவோட அந்த சர்வாதிகாரம் வேண்டாம் அப்படின்றதுனால தான் ஒரு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. அதில் அவங்க ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்த இடைக்கால அரசாங்கமும் இது போல மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னா அந்த மக்கள் கண்டிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் ஆவாங்க. இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த போராட்டத்தை பற்றின அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதை எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிகோட் சோஷியல் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் பல விஷயங்கள் நாம் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களை நோக்கி நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போதான் இந்த இஷ்யூவை பற்றி தேடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். மேலும் இப்படியாக பங்களாதேஷில் ஒரு போராட்டமானது நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது முழு விவரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோருக்குமே இது கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களையுமே கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நான் எல்லோரோட கமெண்ட்டுமே படிப்பேன். மேலும் பல டாபிக்ஸ் இது போல் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.